நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணேன், எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் இணைப்பில் இணைக்கிறார். வனராஜ் சங்கர், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் கவின் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக தற்போது சுபாஷினி என்ற சித்த மருத்துவர் பேசிய முழு வீடியோவும் பிரத்யேகமாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. அதில் அவர் கூறும்போது, எனக்கும் கவினுக்கும் உள்ள தொடர்பு என்பது எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பொது வெளியில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிவிட்டீர்கள். இனி எங்களை பற்றி எதுவுமே கவின் உடன் எனக்கு என்ன உறவு என்று எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. கவின் கொலை வழக்கில் என் தாய் தந்தையை தண்டிக்க நினைப்பது தவறு. அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஒரு விரிவான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். தானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக காதலித்ததாகவும் செட்டிலாக கொஞ்சம் நேரம் அவகாசம் தேவைப்பட்டதால் மே 30 அன்றுதான் சுர்ஜித்தும் கவினும் பேசிக் கொண்டார்கள். பின்னர் தனது அப்பா சரவணகுமார், எஸ்ஐயான சரவணகுமார் வந்து, நீ இதுபோல் காதல் எதுவும் உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டபோது தான் இல்லை என்று சொன்னதாக சொல்லியிருக்கிறார். மேலும் 6 மாதம் டைம் வேண்டும் என கவின் கேட்டிருந்ததால் அப்படி தான் சொல்லியதாகவும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்குள் இப்படி நடந்துவிட்டது. 27 என்ன நடந்தது என்பது எங்கள் யாருக்கும் தெரியாது. தான் அந்த சித்த மருத்துவ மையத்தில் இருந்ததாகவும் திடீரென்று அந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு இருக்கும் போதே கவினும் சுர்ஜித்தும் வெளியே சென்றதாகவும் அதற்கு பிறகு அவர்களுக்குள் நடந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கடந்த ஞாயிறன்று மாலை முதல் திருநெல்வேலி என்ன தமிழகம் முழுவதுமே மிகுந்த பரபரப்புக்குள்ளாகி இருக்கும் இந்த வழக்கில் இந்த வீடியோவானது தற்போது மிகுந்த வைரல் ஆகி இருக்கிறது, மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. இறந்த கவினின் உடலை இன்னும் வாங்குவதற்கு முழுமையாக எந்தவித அறிவிப்பும் அவரது பெற்றோர்கள் தரப்பிலிருந்து வராத நிலையில் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை திருநெல்வேலி காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து தொடர்ந்து செய்தியினை சேகரித்து கொண்டிருக்கிறோம். இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். தொடர்ந்து செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் தகவலுக்காக இணைகிறேன். தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.